காலை உணவா வரகரிசியை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது இதை முழு தானியங்களா தான் சமைச்சு சாப்பிடணுமா. இதை மாவாக்க கூடாது. ஒன்று இந்த மாதிரி சோறு மாதிரி ரெடி பண்ணிட்டு குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிடணும், அல்லது பிரியாணி மாதிரி, அல்லது ஒரு சாம்பார் சாதம் மாதிரி, இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும். அதாவது தோசை இட்லிக்கு மாவா செஞ்சு சாப்பிடக்கூடாதான். இதோட முழு சத்து கிடைக்காதான் மாவாக்குனீங்கன்னா. இது சுகருக்கு ரொம்ப நல்ல உணவு. நரம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, நரம்பு கை காலெல்லாம் செயல்படலாம்னு சொல்றவங்க இந்த வரகரிசி எடுத்துக்கிறது ரொம்ப மகத்துவம். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முடிஞ்சு அந்த டைம்ல உடம்பு ரொம்ப முடியாம இருக்கும். அதிகமான ரத்தப்போக்கெல்லாம் போய் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த டைம்ல இந்த வரகரிசியை உணவா எடுத்துக்கிட்டா உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும், தெம்பா இருக்கும். அதனால இதை எடுத்துக்கோங்க.